Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TNPSC ல வந்து group 2A க்கு உண்டான polity questions full revision test தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் இத first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து polity பத்தி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க கீழ descriptionல வந்து நான் லிங்க் கொடுக்கிறேன். போய் பாருங்க फ्रेंड्स. இதுல வந்து பாத்தீங்க அப்படினா most repeated questions தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட வந்து PDF வந்து காம்போ பிளஸ் வந்து பொது தமிழ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேணும் அப்படிங்கறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கிறேன், வாங்கிக்கலாம். இப்போ வாங்க फ्रेंड्स, இதுல என்னென்ன क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த இப்போ பாத்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்க ஓவரால் எல்லா क्वेश्चंसையும் நான் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா மோஸ்ட்லி வந்து ரிப்பீட்டட் क्वेश्चंस தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து பாருங்க, அரசியலமைப்பு உருவாக்கம், அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஃபுல் டைட்டில்ல நம்ம என்னென்ன क्वेश्चंस அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1946. ஆன்சர் வந்து 1946. அடுத்தது, அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட போது அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் கேக்குறாங்க. அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட போது அதில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம், அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. 1946 டிசம்பர் 9ஆம் தேதி வந்து நடைபெற்றது. இதன் வழி பின்பற்றப்பட்ட வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா, சச்சிதானந்த சின்ஹா. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन फ्रेंड्स, மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 அமர்வுகளாக. இதுக்கு வந்து இந்த 11 அமர்வுகளுக்கு வந்து எத்தனை நாள் தேவைப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 166 நாட்கள் வந்து தேவைப்பட்டுச்சு. 11 அமர்வுகளாக பிரிக்கிறதுக்கு வந்து மொத்தமாக வந்து 166 நாட்கள் தேவைப்பட்டுச்சு. இது क्वेश्चंस வந்து டிஃபரெண்டா கேட்கலாம். ஒன்னு வந்து இந்த மாதிரி கேட்கலாம், இன்னொன்னு வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை நாட்கள் அமர்வுகளாக நடைபெற்றது அப்படின்னு கேட்கலாம். அது அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 166 நாட்கள். ஆன்சர். அடுத்தது 5th ஒன் பாருங்க. அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை நாட்கள் ஆனது, அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் ஆச்சு. 2 வருஷங்களும் 11 மாதங்களும் 18 நாட்களும். இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட், இது கோல்டன் क्वेश्चंसனே சொல்லலாம். இப்போ வரைக்கும் இந்த क्वेश्चन ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. கண்டிப்பா குரூப் 2லயே கேட்கலாம். ஆன்சர் வந்து அரசியலமைப்பு சட்டம் இயற்ற எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்னு கேக்குறாங்க. 2 வருஷமும் 14 மாதங்களும் 18 நாட்களும் ஆனது. அடுத்தது 6வது. இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் அப்படின்னு கேக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர். இவர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் ஆவார். அம்பேத்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பினுடைய சட்ட வரைவு குழு தலைவர் ஆவார். சரிங்களா. அடுத்தது 7வது क्वेश्चन பாருங்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது? அரசியலமைப்பு என்ற கொள்கை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. இது வந்து எதையெல்லாம் குறிக்குது அப்படின்னு பாருங்க. குடியரசுத் தலைவர் பதவி, குடியரசுத் தலைவர் பதவி நீதி மறு ஆய்வு, பதவி நிதி மறு ஆய்வு, நிதி புனர்வாய்வு, அடிப்படை உரிமைகள், முகவுரை. ஓகேங்களா. அரசியலமைப்பு கொள்கைகள் வந்து எதெல்லாம் குறிக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவரை பத்தி, பதவி நீதி மறு ஆய்வை பத்தி குறிக்குது, நிதி புனர் ஆய்வு பற்றி குறிக்குது, அடிப்படை உரிமைகள் மற்றும் முகவுரை. இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் क्वेश्चन, மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்க 8வது क्वेश्चन. ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டதுன்னு கேக்குறாங்க.
ஒற்றை குடியுரிமை எந்த நாட்டிடமிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்டது. இது எதையெல்லாம் சொல்லுது அப்படின்னு பாருங்க. சட்டம் இயற்றும் முறையை பற்றியும் நாடாளுமன்ற முறையை பற்றியும் அரசாங்க சட்டத்தின் ஆட்சியை பற்றியும் சொல்லுது. சரிங்களா? ஒற்றை குடியுரிமை இங்கிலாந்துலேருந்து அந்த இங்கிலாந்து எந்த இதெல்லாம் குறிக்குதுன்னா சட்டம் இயற்றும் முறை, நாடாளுமன்ற முறை, அரசாங்கம், சட்டத்தின் ஆட்சி. அடுத்தது 9வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது அயர்லாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்டு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன? கீழ்கண்டவற்றுள் எது அயர்லாந்து நாட்டிடமிருந்து பெறப்பட்டு இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கொஸ்டின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாருங்க, ஆப்ஷன்ல அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை, அடுத்தது மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். இப்போ இதுக்குனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்துமே சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அதிலிருந்து சில நம்ம உண்மைகளையும் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் நம்ம பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் ரஷ்யா நாட்டில் இருந்து எடுக்கப்பட்டது. அரசியல் அமைப்பு சட்ட திருத்த முறை யாரால எந்த நாட்டில் திருத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் ஆப்பிரிக்காவில். குடியரசு அரசாங்கம் அப்படின்னா பிரான்ஸு. பொதுப்பட்டியலில் ஆஸ்திரேலியா. அடுத்தது நெருக்கடி காலநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. இது ஒரு கோல்டன் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் கேட்ட கொஸ்டின். ஸோ மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 10வது கேள்வி பாருங்க. இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. 1949 நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது நடைமுறைக்கு வந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 26. அடுத்தது 11வது கேள்வி. அரசியலமைப்பு திறவுகோல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அரசியல் அமைப்பினுடைய திறவுகோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவுரை. ஆன்சர் முகவுரை. அடுத்தது 12வது கேள்வி. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 வருடம். சரிங்களா? எந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22. வருடம் 1947, மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22. அடுத்தது 13வது கேள்வி. முகவுரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டு சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற வார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டன? முகவுரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டு சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டன அப்படின்னா 1976. வருடம் 1976. 42வது சட்ட திருத்தமா பயன்படுத்தப்பட்டாங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இது எதை பத்தி குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை பத்தி குறிக்குது. சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு பத்தி குறிக்குது. இறையாண்மையை பத்தியும் சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு தலைவரை பத்தி குறிக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 14 பாருங்க. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955 இயற்றப்பட்டுச்சு. அடுத்தது 15வது கேள்வி. அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தன அப்படின்னு கேட்குறாங்க. 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சமத்துவம், சுதந்திரம், சுரண்டலுக்கு எதிரான சமய சுதந்திரம், கலாச்சார பண்பாடு மற்றும் கல்வியியல் உரிமை மற்றும் அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா? இந்த 7 தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட அடிப்படை உரிமைகளா இருந்தது. அடுத்தது பாருங்க 16. இந்தியாவின் மாகாணம் என அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னு கேட்குறாங்க. பகுதி பார்த்தீங்கன்னா 3. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை பத்தி குறிக்குது. அடுத்தது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் 17. அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க.
அடிப்படை உரிமைகள்ல வந்து பாதுகாவலன் என அழைக்கப்படுவது வந்து உச்ச நீதிமன்றம். அடுத்தது 18வது கேள்வி. அரசியலமைப்பு தீர்வு வழி உரிமையை அரசியல் அமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடுபவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. அம்பேத்கர். இதுவும் ஒரு கோல்டன் கொஸ்டின்ஸ், மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு தீர்வு வழி உரிமையை அரசியல் அமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடுவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர். அடுத்தது 19வது கேள்வி. உச்ச நீதிமன்ற நீதி பேரணைக்காக சரத்து எனப்படுவது எது அப்படின்னு கேக்குறாங்க. சரத்து 32. அடுத்தது 20வது கேள்வி. உயர் நீதிமன்ற நீதி பேரவைக்கான சரத்து எது அப்படின்னு கேக்குறாங்க. உச்ச நீதிமன்றம் அப்படின்னா சரத்து 32. இதே உயர் நீதிமன்றம் அப்படின்னா சரத்து 226. அடுத்தது 21வது கேள்வி பாருங்க. இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது தாமாகவே நிறுத்தப்படும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்து 19. இது வந்து எதை பத்தி கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுரிமை பத்தி கூறுது. கருத்து தெரிவிக்கும் உரிமை பத்தி சொல்லுது. அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கும் உரிமை சங்கங்கள் அமைப்புகளை தொடங்க உரிமை விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமையை பற்றி குறிக்குது. இது ஒரு கோல்டன் கொஸ்டின் சொல்லலாம். இப்ப வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் இது. அடுத்தது வந்து பாருங்க. அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்டத்திற்கு எது அப்படின்னு கேக்குறாங்க. 44வது சட்ட திருத்தம் எந்த வருடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1978. இது வந்து எதை பத்தி குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்துரிமை சரத்து 300A சாதாரண உரிமையாக உள்ளது. அடுத்தது வந்து 23. 86வது சட்ட திருத்தம் 2002 படி பிரிவு 45 திருத்தப்பட்டு எங்க சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிவு 21ல ஆப்ஷன் ஏல வந்து தொடங்கப்பட்டுச்சு. அது எந்த நாடுல இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது. அடுத்தது 24வது கேள்வி பாருங்க. எந்த சட்டத்தின்படி மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு 5 துறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தத்துல 1976ல 42வது சட்ட திருத்தம் 1976 வருடத்துல வந்து 5 துறைகளை வந்து மாற்றம் செய்யப்பட்டாங்க. அடுத்தது ராஜ மன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க. ராஜ மன்னார் தலைமையின் கீழ் மூவர் குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969. அடுத்தது 26வது கேள்வி. அரசியலமைப்பின் எந்த பகுதி அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. பகுதி வந்து 17. இதே பகுதி 18ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெருக்கடி காலநிலைகளை வந்து ஏற்பட்டுச்சு. பகுதி 18ல வந்து நெருக்கடி காலநிலைகள் வந்து ஏற்பட்டுச்சு. இந்த கொஸ்டின் வந்து அதாவது அரசியல் அமைப்பு எந்த பகுதி அலுவலக மொழிகள் பற்றி விவரிக்குது அப்படின்னா பகுதி 17. இதுவே வந்து பகுதி 18ல வந்து அரசியல் அமைப்பு அலுவலக மொழிகள்ல எதை பத்தி விவரிக்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா விவரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 நெருக்கடி காலநிலைகளை வந்து குறிக்குது. 18 நெருக்கடி காலநிலைகள். அடுத்தது வந்து கடைசி கொஸ்டின். அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் தற்போதைய எண்ணிக்கை. அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் தற்போதைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22. இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கப்பட்ட போது 14 மொழிகளை பத்தி கூறுது. ஏற்கப்பட்ட போது 14 மொழிகளை வந்து கூறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு பாலிட்டிக் கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வீடியோ போட்டது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். பார்க்காதவங்க நம்ம லிங்கை வந்து
கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபுக்கும் லைக்குக்கும் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையான பிடிஎஃப் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.